ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷன் வித் பிரியாஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அப்கமிங்கில் வரப்போகிற மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024க்கு தமிழ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் டைம் 2022 நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 150 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, 150 கொஸ்டின். அதில் 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ் வந்து இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 170 கொஸ்டின் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அதில் என்னது தமிழ் 50 கொஸ்டின்ஸ் தான். ஸோ இப்போ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 50 கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா 47 ப்ளஸ் எடுக்கணும். அதை விட கம்மியாக போயிடவே கூடாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போது இந்த 50ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரேங்க்கில் இருக்கட்டும், ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் 2022 நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அந்த 15 கொஸ்டின்ஸ், அந்த 50 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, எங்கே இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த சோர்ஸ் எங்கேப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது 10th அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 9th 8th 7th 6th அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வெயிட்டேஜ் எங்கெங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தமிழ், அதாவது பார்த்திங்கன்னா குரூப் 4 தமிழ் கூட பார்த்தோம் அப்படின்னா நிறைய சோர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது இப்போது. ஓகேங்களா, கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் படிக்கணும், ஓல்டு புக் படிக்கணும், இப்போ சிறப்பு தமிழ் படிக்கணும், அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு என்னப்பா படிக்கணும்னா, ஒரு சின்ன லிமிட்டட் சோர்ஸில் கண்டிப்பாக சொல்லிடலாம் இதை தான் படிக்கணும்னு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ புக் மட்டும் படித்தா போதும், அதுவும் 6th to 10th மட்டும் படித்தா போதும். அது அவ்வளோதான். என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க, நிச்சயமாவா அப்படின்னா, ஆமாம், கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம், அனலைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்குமே அந்த கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒன்லி நியூ புக் மட்டும் போதும், அதுவும் 6th to 10th வரைக்கும் மட்டும் நல்லா படிச்சுட்டு அதை மட்டுமே திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 50 out of 50 வாங்கிடலாம். ஓகேவா, 1-2 மிஸ் ஆனால் கூட 47 கம்மியாக வந்துடவே கூடாது. சரிங்களா, ஸோ இன்னுமே ரொம்ப டீட்டெயில்டாக போய் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, வந்து இலக்கணம் எத்தனை கேட்டிருக்காங்க, இலக்கியம் சார்ந்த சில கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க, தமிழ் அறிஞர்கள் அதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜூனியர் பேலிஃப், நிறையா சீனியர் பேலிஃப் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு நடந்தது இல்லையா, அதில் இலக்கணத்திலிருந்து மட்டுமே 30 கொஸ்டின்ஸ். ஓகேவா, அதிகபட்சமாக இலக்கணம்னா இங்கே என்னென்ன நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய இலக்கணங்கள் இருக்குமா, வினா வகை, விடை வகை, பொருள்கோள், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த இது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, மரபு சொற்கள், டிரான்ஸ்லேஷன்ஸ், ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ இதெல்லாமே தான் நான் சொல்கிறேன், இதெல்லாமே இலக்கணம் வரும். ஓகேங்களா, நமக்கு பகுதி ஆள் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே அது சார்ந்தே ஒரு 30 கேள்வி கேட்டிருக்காங்க. இலக்கியம் சார்ந்து புறநானூறு, அகநானூறு, 8 தொகைகள், 10 பாட்டு, இந்த மாதிரியான பருவம் இது சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 கேள்வி. தமிழ் அறிஞர்கள் சார்ந்து ஒரு 9 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதனுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ஜூனியர் பேலிஃப், சீனியர் பேலிஃப் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கெல்லாம் கேட்டது. நிறைய பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ மீடியா, ஸோ இந்த மாதிரி கலக்கலை இரட்டு, ஆனால் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஓகேங்களா, 50 out of 50 ஈஸியாகவே வாங்கலாம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயங்களும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டைமில் 5/5/2024 ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கேஷியருக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு, இந்த மாதிரி அந்த மதுரை பிரான்ச் இருக்கு இல்லையா, அங்கே சம்திங் அந்த கோர்ட்டுக்கு மட்டும் நடந்திருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கேட்டிருக்காங்க. பட் வந்து அது மார்க்ஸ் கிடையாது, வெறும் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், அதில் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னா. ஆனால் அதுவுமே இப்படி தான், அதுவும் என்னது 6th to 10th நியூ புக் மட்டும் படித்தா போதும் இதுதான். ஆனால் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எது தமிழ் அறிஞர்கள், ஓகேவா, உரைநடை, துணைப்பாடம், இதுலேருந்து அதிகபட்சமான கேள்வி 25 கேள்விகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிலிருந்து தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ மீதி 14 வந்து இலக்கணத்திலிருந்தும் 11 வந்து இலக்கியத்திலிருந்து வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதனுடைய கொஸ்டின் பேப்பரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 50 out of 50 போடுற மாதிரி தான் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த 2 கொஸ்டின் பேப்பரையும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ 6th to 10th மட்டும் நீங்கள் படித்தாவே போதும்,
அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, முக்கால்வாசி வந்து 50 அவுட் ஆஃப் 50 வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நியூ புக் கண்டென்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்ல. தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கிற நியூ புக் கண்டென்ட்டை ஃபுல்லாக படிங்க. மல்டிபிள் ரிவிஷன்ஸ் பண்ணுங்கள். தமிழில் 50 அவுட் ஆஃப் 50 வாங்கணும் அப்படின்னா இது மட்டுமே போதும். இப்படி படித்தா போதும். பட் இலக்கணத்துக்கு கொஞ்சம் அதிகமாக, ஓகேவா, அந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, ஒரு எழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஓகேங்களா? ஸோ ஏன், பிகாஸ் இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். அதனால் பட் இந்த டெஸ்ட் வந்து தமிழ் வந்து ஸ்கோரிங்காக இருக்கிறனால இதில் பார்த்திங்களா இலக்கணம் நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் இந்த முறையுமே இலக்கணத்தில் டூஸ் வச்சு கேட்கலாம். அந்த இலக்கணமும் 6th to 10th வரைக்கும் இருக்கிற இந்த மாதிரி புக் பேக்ஸ் படிக்கும் போதாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக படிங்க. இலக்கணத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் மேக்ஸ் எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி வந்து ஜிஎஸ் எப்படி படிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வீடியோ தனித்தனியாக போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.